ஒரு படம் ஒரு செய்தியோட சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இன்றிலிருந்து தொடங்குது. அல்ஹம்துலில்லா, இறைவன் இதை பொருந்தி கொள்வானாக. இன்றைக்கு நம்ம என்ன வரைகிறோம், என்ன எழுதுறோம்னு பாருங்க. உங்களுக்கு உடனே என்ன தோணுதோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு தோன்ற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எங்க இருக்கோம், நம்மளோட கேலக்சி பேர் என்ன மண்டலத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பால் வழித்தல், மில்கி வே கேலக்சி அப்படிங்கிறதுல இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்களோட தான் நம்ம இருக்கோம். 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி இந்த செய்திகளை பதிவிடுங்க. சூரியன் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு இருக்கா இல்லையா? ஆம் அப்படின்னா சூரியன் ஒரு முறை சுற்றி வருவதற்கு, அதனுடைய வட்டப்பாதையில் சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகுது? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், எவ்வளவு நட்சத்திரங்களை இறைவன் படைத்தான்? சர்ச் பண்ணுங்க, அதனுடைய தகவல்களை பதிவிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், சூரியனும் சுற்றி கொண்டு இருக்கிறது. பூமி மட்டும் சூரியனை சுற்றி வரல, கோள்கள் மட்டும் சூரியனை சுற்றி வரல, சூரியனும் தனக்கென்று ஒரு வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறது தான் ஆகப்பெரிய ஆச்சரியங்கள். இந்த இறைவன் படைத்திருக்கக்கூடிய அந்த பால்வழித்திரல் போல பல கேலக்சிகள் உண்டு. அதுல எந்த ஒரு பொருளுமே சும்மா நிலையா நிக்கல, எல்லாமே சுத்தி கொண்டு இருக்குது, எல்லாமே ஏதோ ஒரு இயக்கத்துல இருக்கு. இதெல்லாம் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான், அவன் தான் இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்கிற அத்தாட்சிகளாகவே நம்ம கண் முன்னாடி இருக்கு. கமெண்ட்ஸ்ல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.